ஒரு நாட்டோட ராஜாக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து சில காலம் மழை பெய்யாததால அந்த நாட்டுல கடும் வறட்சி ஏற்பட்டுச்சு. நீர்நிலைகள் எல்லாம் வத்தி போய் ஜனங்க தண்ணீருக்காக ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்த ராஜா தன் அமைச்சர்களோட ஆலோசனை பண்ணினார். முடிவுல பக்கத்து ராஜ்யத்து அரசன் கிட்ட போய் தண்ணீருக்காக உதவி கேட்கணும்னு முடிவு பண்ணாங்க. அடுத்த நாள் ராஜாவும் அவரோட முக்கியமான அமைச்சரும் இன்னும் சில வீரர்களும் பக்கத்து நாட்டுக்கு போக தயாரானாங்க. கல்லால் ஆன ஒரு பழைய பாலத்தை கடந்துதான் பக்கத்து ராஜ்யத்துக்கு போக முடியும். ராஜாவோட குதிரை வண்டியும் மத்த வண்டிகளும் அந்த பாலத்து மேல போக ஆரம்பிச்சதும் வெயிட்டுக்கு அந்த பழைய பாலம் இன்னும் கொஞ்சம் இடிஞ்சு விழ ஆரம்பிச்சது. இனி இதுல போறது ரிஸ்க்னு ராஜாவும் அவரோட ஆட்களும் திரும்பிட்டாங்க. ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இருந்த ஒரு வழியும் போச்சு, இனி தண்ணி இல்லாம எல்லாரும் சாக வேண்டியதுதான், என்ன பண்றது அப்படி இப்படின்னு புலம்பி கடவுளை திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப பக்கத்துல இருந்த அமைச்சர் சொன்னாரு, ராஜாவே கொஞ்சம் அமைதியாயிருங்க, கோவப்படாதீங்க. கடவுள் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை நிச்சயம் திறப்பாரு அப்படின்னு. போங்க அமைச்சரே, நீங்க எப்போ இப்படிதான் சொல்வீங்க, பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு, இப்ப போய் பொறுமையா இருக்க சொல்றீங்க அப்படின்னு ராஜா கத்துனாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாலத்தை விட்டுட்டு அது பக்கத்துல இருக்கிற அடர்ந்த காட்டு வழியா பக்கத்து ராஜ்யத்துக்கு போக முடிவு செஞ்சாங்க. அப்படி போகும்போது அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய மலைக்கு அடியில ஒரு பழங்குடியின மக்கள் கூட்டம் இருந்தாங்க. ராஜாவுக்கோ அமைச்சருக்கோ இல்ல அவர் கூட இருந்த யாருக்குமோ இந்த இடத்துல இப்படி ஒரு பழங்குடியின மக்கள் கூட்டம் இருக்குன்ற விஷயமே தெரியாது. அவங்க ராஜாவையும் அவரோட வந்த ஆட்களையும் அன்போட வரவேற்றாங்க, உபசரிச்சாங்க. பேசிக்கிட்டு இருந்த பொழுது இயற்கையாகவே உருவான ஒரு நீர் சுனைதான் அவங்களுக்கு தண்ணீர் தருதுன்னு, அது ஒரு காலமும் வத்தாதுன்னு சொன்னாங்க. சந்தோஷமா அதுல இருக்க தண்ணிய உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. ராஜாவும் ஓகே சொல்லிட்டு அந்த சுனையோட நீரை அவரோட நாட்டுக்குள்ள பாயற மாதிரி சில ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு தான் நாட்டு மக்களுக்கு தண்ணிய வர வச்சாரு. ஜனங்க எல்லாம் தண்ணிய பார்த்து மகிழ்ச்சியானதும் ராஜா அமைச்சர் கிட்ட சொன்னாரு, உண்மைதான் அமைச்சரே, கடவுள் ஒரு கதவை மூடினா நிச்சயமா இன்னொரு கதவை திறப்பாருன்னு. கதை நல்லா இருந்துச்சா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் என் முன்னேற்றத்துக்கு, என் வளர்ச்சிக்கு, என் ஆசீர்வாதத்துக்கு, என் விடுதலைக்கு, என் தொழிலுக்கு இல்ல என் வியாபாரத்துக்குன்னு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த வாசல் இல்ல நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த வாய்ப்பு நழுவிடுச்சு இல்ல அடைப்பட்டுடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதை விட மேலான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் தருவாரு. முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிற அந்த விஷயத்துல அந்த இடத்துல இருந்துதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை திறப்பாரு. எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நீங்க நினைக்கிற அந்த விஷயத்துல அந்த இடத்துல இருந்துதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை துவங்க போறாரு. இதுதான் முடிவுன்னு இஸ்ரவேல் மக்கள் அன்னைக்கு நினைச்ச பொழுது அவர் செங்கடலை பிளந்து வழி உண்டாக்கினாரு. இதுக்கு மேல முன்னேற முடியாதுன்னு அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் நினைச்ச பொழுது எரிகோ கோட்டையை தகர்த்து அவங்க முன்னேறதுக்கான வழிவாசல திறந்தாரு. என் தேவனால செங்கடலை பிளக்க முடியும், எரிகோவை தகர்க்க முடியும், யோர்தானை பின்னிட செய்ய முடியும், தடைகளை தகர்க்க முடியும், கோணலானவைகளை செவ்வையாக்க முடியும். நிச்சயம் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை தர முடியும். கொஞ்சம் பொறுமையா ஜாக்கிரதையா தேவ சமூகத்துல காத்திருங்க. அவர் திறந்த வாசலை உங்கள் முன் வைப்பார். ஒருவராலும் அதை பூட்ட முடியாது. ஆமென்.